அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மதுரையில் நடைபெறும் முதலீட்டாளர்கள் மாநாட்டை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்கிறார். மதுரையில் முதலீட்டாளர்கள் மாநாட்டை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்கிறார். 36,660 கோடி ரூபாய் மதிப்பிலான 91 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இந்த மாநாட்டின் வாயிலாக கையெழுத்தாகின்றன. பெருகனூர் சாலையில் உள்ள அரங்கில் முதலீட்டாளர்கள் மாநாடு நடைபெற்று வருகிறது. தமிழ்நாடு வளர்கிறது 2025 எனும் தலைப்பில் மதுரையில் முதலீட்டாளர்கள் மாநாடு நடந்து வருகிறது. தொழில்துறை அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா, ஏவ வேலு உள்ளிட்ட அமைச்சர்கள் இந்த மாநாட்டில் பங்கேற்றுள்ளனர். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மணிகண்ட பிரபு இணைப்பில் இருக்கிறார். மணிகண்ட பிரபு, கூடுதல் விவரம் என்ன? பிரியா, தமிழ்நாடு வளர்கிறது எனும் தலைப்பில் மதுரை நடைபெறும் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்றிருக்கிறார். இந்த முதலீட்டாளர்கள் மாநாட்டில் 36,660 கோடி ரூபாய் மதிப்பில் 91 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி இருக்கின்றன. இந்த நிகழ்ச்சியில் மேலூரில் சிப்காட் திட்டத்தையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைக்க இருக்கிறார். மதுரையில் நடைபெறும் பல்வேறு அரசு நிகழ்ச்சிகளில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காலை முதல் கலந்து கொண்டிருக்கிறார். இந்த நிலையில்தான் தமிழ்நாட்டை பொருளாதார வல்லரசாக மாற்றுவதற்கான ஒரு இலக்கின் ஒரு பகுதியாக தமிழ்நாடு வளர்கிறது எனும் தலைப்பில் மாவட்டம் தோறும் முதலீட்டாளர்கள் மாநாடு நடைபெற்று வருகிறது. மதுரையை பொறுத்தவரையில் மதுரை விரகனூர் சாலையில் உள்ள தனியார் மைய அரங்கில் இந்த நிகழ்ச்சி என்பது நடைபெறுகிறது. இந்த முதலீட்டாளர்கள் மாநாட்டில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், அதே போல தொழில்துறை அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா, மூத்த அமைச்சர்கள் ஏவா வேலு, கே.என். நேரு, அதே போல மதுரை மாவட்ட அமைச்சர்களாக இருக்கக்கூடிய மூர்த்தி, பழனிவேல் தியாகராஜன், மதுரை எம்பி சு. வெங்கடேசன் உள்ளிட்டோர் பங்கேற்று இருக்கிறார்கள். மதுரை நடைபெற்ற மாநாட்டில் மொத்தமாக 91 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு இதன் வாயிலாக 36,660 கோடி ரூபாய் மதிப்பிலான தொழில் நிறுவனங்களுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த தொழில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலமாக 56,766 இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் இருந்து மேலூரில் சிப்காட் அமைப்பதற்கான தொழில் பூங்காவிற்கான அடிக்கலையும் முதலமைச்சர் நாட்ட இருக்கிறார். இந்த நிகழ்ச்சி மூலம் மதுரை தொழில் வளர்ச்சி, தென் மாவட்டங்களினுடைய தொழில் வளர்ச்சிக்கு மூலதனமாக முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்ச்சியாக மதுரை முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை தற்போது அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா தொழில்துறையினருக்கு ஒப்பந்தங்கள் கைது செய்யப்பட்டு கொடுத்து வரும் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. 91 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இந்த மாநாட்டின் மூலமா கையெழுத்தாகி இருக்குது. பல ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் வேலை வாய்ப்பு பெற இருக்காங்க அப்படின்னு குறிப்பிட்டீங்க. எந்தெந்த துறைகள்ல அப்படிங்கிற தகவல் ஏதேனும் இருக்கா மணிகண்ட பிரபு? குறிப்பாக மதுரை தென் மாவட்டங்களினுடைய வளர்ச்சியை மையமாக வைத்துதான் இந்த முதலீட்டாளர்கள் மாநாடு நடைபெறுகிறது. இந்த நிகழ்ச்சியை பொறுத்தமட்டில் 91 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள், சிறு குறு தொழில், அதே போல அதிகபட்சம் கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய்க்கான தொழில் முதலீடுகள், அதில் கார் உற்பத்தி, அதே போல சிறு குறு தொழில் வளர்ச்சி, அடுத்த கட்ட விவசாய பணிகள், விவசாய தொழிற்சாலைகள், இப்படி முக்கியத்துவம் வாய்ந்த தொழிற்சாலைகளுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி இருக்கிறது. அதே போல அபராஜிதா நிறுவனம் முக்கியத்துவம் வாய்ந்தது, அதே போல தியாகராஜா மில்ஸ் நிறுவனம், இப்படி பல்வேறு துறை சார்ந்த நிறுவனங்கள் மதுரை மற்றும் தென் மாவட்டங்களில் தங்களுடைய தொழில் நிறுவனங்களை துவக்குவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் தான் தற்போது கையெழுத்தாகி இருக்கின்றன. 91 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இந்த நிகழ்ச்சி என்பது 35,660 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகிறது. இது குறித்து விரிவான செய்தியாளர் சந்திப்பையும் தொழில்துறை அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா அளிக்க இருக்கிறார். அவருடைய செய்தியாளர் சந்திப்பில் மதுரை மற்றும் தென் மாவட்டங்களில் எந்தெந்த தொழிற்சாலைகள் அதிமுக்கியத்துவம் வாய்ந்த தொழில்கள் உருவாக இருக்கிறது என்பது குறித்தும் விரிவாக எடுத்துரைக்க இருக்கிறார். பிரியா, தகவல்களை வழங்கியதற்கு நன்றி மணிகண்ட பிரபு.